குண்டடம் அருகே நில தகராறில் தாக்கப்பட்ட விவசாயி பலி 3 பேர் மீது வழக்கு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் அருகே நில தகராறு தொடர்பாக ஏற்பட்ட கைகலப்பில் தாக்குதலுக்கு உள்ளான விவசாயி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக தந்தை, மகன் உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குண்டடம் அருகே உள்ள நல்லூரைச் சேர்ந்தவர் ராமசாமி கவுண்டர். இவரது மகன் பழனிசாமி. விவசாயியான இவரின் நிலத்தில் நேற்று மதியம் பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் முற்புதர்களை அகற்றி போட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த பழனிசாமி, எனது நிலத்தில் ஏன் முற்செடிகளை போடுகிறீர்கள் என கேட்டுள்ளார். இது தொடர்பாக 2 பேருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. அதே நேரம் அங்கு வந்த சண்முகத்தின் தந்தை குப்புசாமி, தாய் வள்ளியாத்தாள் ஆகியோரும் பழனிசாமியுடன் தகராறு செய்துள்ளனர். தகராறு கைகலப்பாக மாறவே இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பழனிசாமியை சண்முகம் தரப்பினர் தடியை கொண்டு தாக்கியதாக தெரிகிறது. இதில் பழனிசாமி கையில் இரத்த காயம் ஏற்பட்டு பதற்றத்துடன் நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டார். பின்னர் அவரை அவரது மனைவி கைத்தாங்கலாக அழைத்து சென்று வீட்டில் படுக்க வைத்தார். ஆனால் சிறிது நேரத்தில் பழனிசாமி பரிதாபமாக இறந்தார். இதுபற்றி பழனிசாமியின் மனைவி யசோதா குண்டடம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் குண்டடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான சண்முகம், அவரது தந்தை குப்புசாமி, தாயார் வள்ளியம்மாள் ஆகியோரை வலைவீசி தேடி வருகின்றனர். நிலத்தில் முள் போட்ட சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட கைகலப்பினால் தாக்குதலுக்கு உள்ளான விவசாயி இறந்த சம்பவம் குண்டடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.